அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யப்னா யாழ் சமையல் நாண்டை செய்து காட்டப் போகிறது பேஷன் ஃப்ரூட் பழம் இருக்குது. அந்த பழத்தை வச்சு நாண்டைக்கு ஜூஸ் செய்து காட்டப் போகிறேன். வெட்டி வச்சிருக்கிறேன். இனி இதை என்ன செய்யணுமெண்டா, ஒரு கிரைண்டர் கப்பில் நான் இதை வலிச்சு போட போகிறேன். இந்த விதையோடையே நான் வலிச்சு போட்டுட்டு இதே மாதிரி 2 பழத்தையும் வலிச்சு போடுவோம். மற்ற பழத்தையும் வலிச்சு போடுவோம். வலிச்சு போட்டாச்சு. இனி நான் இதை நல்லா கிரைண்டரில் நல்லா அடிச்செடுக்க போகிறேன். அடிச்செடுத்தாச்சு. இதை நாங்கள் என்னென்னா ஒரு கப்பில் வடிகட்டி இல்லை வடிச்செடுப்போம். தண்ணி ஒன்றும் சேர்க்காமல் அப்படியே அந்த யூஸை மட்டும் அடிச்செடுத்துருக்குறோம். இதை மட்டும் வலித்து அப்படியே விடுவோம். இந்த வடிகட்டில் நல்லா வடிச்செடுப்போம். இந்த கிரைண்டர் கப்பில் இருக்கிற மிச்சம் இதுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்ப்போம். தண்ணியும் சேர்த்து மிச்சம் இதோடு சேர்த்து வடிப்போம். மிச்ச தண்ணி இருக்கு, அதையும் சேர்ப்போம். நல்லா தண்ணியை மசிச்செடுப்போம். எடுத்துட்டு இனி இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேருங்கோ. அது ஃபுல்லாகவே நீங்கள் சேர்க்கலாம். இந்த ஃபுல் கப்பாக இன்னொரு கப் சேர்க்க போகிறேன். இன்னொரு கப் சேர்ப்போம். இனி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்ப்போம். தண்ணி சேர்த்துட்டோம். இனி இதுக்கு தேவையான அளவு சீனி சேர்ப்போம். உங்களுக்கு எவ்வளவு அளவு சீனி சேர்க்கிறதோ அந்த அளவு சேருங்கோ. நான் 6 கரண்டி போட போகிறேன். ப்ரௌன் சுகர் தான் சேர்க்குறேன். இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்க கரண்டியால். சீனி கரையும் வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா கரையோடும் சீனி. சுகர் நல்லா கரைஞ்சா பிறகு நீங்கள் ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பாருங்க. சுகர் காணுமெண்டா ஓகே, காணாட்டு புளிப்பு தன்மை இருந்துச்சுன்னா சுகர் கொஞ்சம் சேருங்கோ, தண்ணியும் கொஞ்சம் சேருங்கோ. எனக்கு கொஞ்சம் சுகர் பத்தாமல் இருக்குது. சுகர் சேர்க்க போகிறேன். இன்னும் ஒரு 2 கரண்டி. டேஸ்ட்டுக்கு ஒரு சொட்டு உப்பு சேர்க்க போகிறேன். கையால் ஒரு சொட்டு உப்பு சேர்க்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு
இது 3 பேருக்கு காணும். 2 எடுத்தீங்கன்னா 3 பேருக்கு காணும். நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இனி வந்து ஒரு கப்பில் வந்து விட போகிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். கப்பில் விட்டாச்சு. கொஞ்சம் முடியும். நான் இதுக்கு வந்து ஐஸ் கியூப் எடுத்து வச்சுக்கிறேன். குளுமையாக இருக்கிறதுக்காக ஐஸ் கட்டி போட போகிறேன். இனி இதை அப்படியே குடிக்க வேண்டியதான். நல்ல ருசியாக இருக்கும். நீங்களும் உங்களோட வீட்டில் இந்த பேஷன் ஃப்ரூட் ஜூஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். கட்டாயம் வந்து கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.